பேர் தினகரன். சொந்த ஊர் வந்து கொல்லூர். இந்த உரத்த வந்து சார் தான் எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டாரு. அவட நான் ரொம்ப நாளாக எங்கள் வயலுக்கு இல்லைன்னா சாதாரணமாக கடையில் கிடைக்கிற உரத்தை தான் வாங்கி போட்டான். அவ்வளவு வெள்ளாமல் வந்தது மாதிரி எனக்கு ஒரு இதாக தெரியல. இதையும் சார் சொன்னதையும் வந்து நான் நம்பவே இல்லை. அவர் சொன்னதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கிறவே இல்லை. ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த உரத்தை வந்து நான் வாங்கி பூஸ்டா முதல்ல ஒரு அரை ஏக்கருக்கு போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக போட்டேன். போட்டு கொஞ்ச நாளே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முதல் வாட்டி நட்டால் மலையில் அடிச்சுட்டு போயிடுச்சு, 2வது வாட்டி நட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு, 3வது வாட்டி தெத்துப்புள்ள மாதிரி அங்கங்கே வயலில் பிடிட்டு கொண்டாந்து நட்டு வச்சு அதுக்கப்புறம் இந்த உரத்தை போட்டு உடனே நல்லா கொஞ்சம் திறமா செஞ்சேன். போட்டு இதனொன்னே அதுக்கு தோதான் மழை பெஞ்சிச்சு. செடியை பார்த்தோன்னே அப்படியே என்னமோ நட்டு வச்ச செடி அப்படியே முளைச்ச செடி மாதிரியே கும்படி கலந்துருச்சு. அதோட எனக்கு கொஞ்சம் விருப்பம் வந்துருச்சு. மறுபடிக்கு உரோமேஜிக்கும் எம்எஸ்பிங்கிற உரமும் கொண்டாந்து கொடுத்தாங்க. இதை போட்டு பாருங்கள் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போவும் நான் நம்பிக்கையாகவே வாங்கலை. அவர் சொல்லி டைமில் போட்டிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் மறுபடிக்கும் அதை லேட் பண்ணி வாங்கி மறுபடிக்கும் அடித்தேன். அடித்து போட்டோடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சித்தப்பா பெரியப்பா பையன் வந்து பக்கத்து வயலில் போட்டிருந்தேன். அவன் எனக்கு போட்டியாக என்னென்ன உரமோ போட்டு என்னென்னமோ பண்ண ஒன்றும் சார் அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய உரத்தை பார்த்து நான் போட்டதை பார்த்துட்டு அவனே செடியை ஊற்றி பார்த்துட்டு என்ன உரம் வரட்டும்ப்பா வந்தோடனே நான் சொல்கிறேன்டா அப்படின்னு நான் சும்மா நாச்சு விளையாட்டுத்தனமாகவே சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சார்வையோட அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் வயப்பக்கம் வரல அவர். அதுக்கப்புறம் காய் ஃபுல்லாகவே நல்லா பெரிய பெரிய காயாகவும் கலக்க தான் கண்டு பத்தாமல் கலக்க தான் நட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வயலே நல்லா நெருக்கமாக மூடின மாதிரி வந்தோடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பேசி அப்புறம் வீட்டுக்கார மாதிரி கூட்டிகிட்டு போய் அப்போ வயலுக்கு ஒழுங்காக போகாதே. அப்புறம் வயலுக்கு போக ஆரம்பித்தேன். போய் பார்த்துட்டு சரி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து காய் விழுகிற டைட்டாக பார்க்கும்போது எனக்கு பிடிச்சி ஒவ்வொரு செடியிலையுமே அவ்வளோ காய் நிறையா விழுந்துச்சு. சரி பரவாயில்ல, இதை என்கிட்ட ஒரு போகாமல் பண்ணும், யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருப்பேன் இந்த வருஷம் நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கு நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலே வேலை பார்த்து அப்புறம் மிளகா நல்லா வந்துச்சு. அப்புறம் எங்கள் பெரியப்பா மையம் ஓயாமல் கேட்டேன் என்ன உரம் போட்டேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் நீ மிளகா வைரா நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரத்தை மறுபடியும் நான் போட்டு இருந்தேன். மிளகா இது வரைக்கும் பஜாருக்குன்னு போகிறதே ரொம்ப கம்மி. நிறமும் அவ்வளோ நல்ல ரத்த கலரில் இருந்துச்சு மிளகா. எங்கள் பெரியப்பா மையம் மிளகாயும் என்னோட மிளகாயும் வச்சு அள்ளி பார்க்கும்போது என்னோட கலர் நல்லா இருந்துச்சு. ரெங்கா அது வந்து நார்மல் இதாக இருந்துச்சு. அதே மாதிரி சோடை அவங்க நிறையா விழுந்துச்சு. என்னோட சோடை விலை இதுதான் என்னோட அந்த மிளகா மேலே வந்து எனக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு. இந்த வருஷம் 1 ஏக்கர் மிளகா வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு இடத்துல அந்த தண்ணி வந்து கரெக்டாக போகிற வயனால 1 ஏக்கர் வைக்கிறேன். இந்த வருஷம் ஜெயிப்பேன்னு ஒரு நல்ல நம்பிக்கையோட என்னோடய மாமனார் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அது விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் எல்லாருக்குமே ரொம்ப இல்லை என்னால் முடிஞ்ச மட்டும் அவங்க நம்பிக்கை வர்றதுக்காக முதல்ல நான் கொஞ்சம் இப்போ அறிமுகப்படுத்தி கொஞ்சம் உரம்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 20,000 கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரையே நான் மாற்றணும்னு அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்களும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் விளையாட்டுத்தனமாக நான் செஞ்சது மாதிரி செய்யாமல் நீங்களும் நல்ல முயற்சியோடு செய்யுங்க. நிச்சயமாக நம்பிக்கைக்கு நல்ல பலன் கிடைக்கும். உறுதியாக நம்பலாம், தோக்க மாட்டோம். அந்த ஒரு இதில் தான் இதை நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.